கிறிஸ்டியன்ஸில் நான் ஒத்துக்கிறேன் பிரிப்பார். இன்னும் சொல்ல போனால் சில சர்வேஸில் சொல்லும்பொழுது பாளையங்கோட்டை போன்ற பகுதிகளில், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் விஜய் 2வது இடத்துக்கு கூட வருவார். நீங்கள் ஓவரால் சில சர்வேஸ் இருக்கிறாங்க, அதில் விஜய் எந்த இடத்துலையும் ஜெயிக்க போகிறது கிடையாது. பட் இந்த இடங்களில் 2வது இடம் வருவார். பட் நான் பார்க்குற வரைக்கும் இஸ்லாமியர்களை நீங்கள் சொல்கிற யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர், செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் வர யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. விஜயோடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதை தாண்டி இஸ்லாமியர்கள் நான் காலமாகவே நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் 2014 நீங்க மோடியா லேடியான்னு ஜெயலலிதா அவங்க கேட்டாங்க. அந்த தேர்தலில் 44% அதிகபட்ச சதவீதம் அதிமுகவுக்கு வந்தது. அப்போ சிறுபான்மையினர் நின்னாங்க. நீங்க அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிறுபான்மையினர்கள் நின்றாங்க. சொல்வதும் குறிப்பாக இஸ்லாமியர்கள். நீங்க அதனால தான் இஸ்லாமியரோட வாக்களை கவர்வதற்கு தான் ஒரு வக்பு வாரியம்னு எவ்வளவோ ஆதவர்ஜன கத்தி கதறி பார்க்குறாரு. இன்னைக்கு முயற்சி பண்றாரு. ஆனால் இஸ்லாமியர் வாக்கில் அவ்வளோ ஈஸியெல்லாம் நகர்ந்துரும்னு எனக்கு தோணலை. நீங்கள் மற்ற மாநிலங்களில் கூட இப்போ வேற யாராவது போனாங்கன்னா புதிய ஆட்கள் வரும்பொழுது நகருதே தவிர தமிழ்நாட்டில் அது மாதிரி நகர்வதற்கான இப்போ வேற சில புதிய குழுக்கள்லாம் கூட வருவாங்க, இஸ்லாமிய குழுக்கள் கூட. ஆனால் திமுக பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு பெருசாக பிரிச்சுருவாரு அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னா இந்த பசங்களே கூட இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட யோசிப்பாங்க.